வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 3rd யூனிட் சப்ளிமெண்ட்ரி த ஃபஸ்ட் பேஜன் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். சிவி பர்கீஸ் எழுதின இந்த கதை. அதில் கதை என்ன அப்படின்னாக்க ஒரு பாக்ஸில் டூல்ஸ் வச்சுருப்பாங்க. அது கீ மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆன அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக வேண்டி அதில் உள்ள ரம்பம் சுத்திகள் அதெல்லாம் அடித்து உடச்சி எடுக்கிறப்பாங்க. எங்கேனாக்கா சர்ஜரி ரூமில் கிடக்கும். இது வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு தப்பாக தென்படும். ஸோ இதுதான் அந்த இடத்துல கதை. அது யார் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை. இப்போ பார்ட் 3 நம்ம அதில் பார்த்துருவோம். மொத்தம் பார்ட் 4 இருக்குது. இப்போ பார்ட் 3ல் என்ன இருக்குன்னு அதில் பார்ப்போம். அதில் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட் பேஷன் பை சிவி பர்கீஸ். அப்போ அதில் பாருங்களேன், there is a sudden screech of the metal from the surgery. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு அதில் கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்னா, ஸ்க்ரீச் அப்படின்னாக்கா உராய்வு சவுண்டுன்னு சொல்லுது. மெட்டல்னாக்கா உலோகம்னு நம்ம சொல்லுது. அந்த மெட்டல் உலோகம் சவுண்டு அதில் கேட்குது. உமன் ஒன் கேப்ஸ் வித் ஹாரர். அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், கேப்ஸு. அப்போ என்ன பண்ணுறா, இஸ் அபவுட் எ டேஷ் ஆஃப் த சர்ஜரி டோர் when she is dragged back by the woman too. கேப்ஸ்னாக்கா அந்த என்னதுனாக்கா பயத்தில் ஒரு பெருமூச்சு விட்றா. பெருமூச்சு விட்டுட்டு அண்ட் அபோஸ் டேஷ் டு சர்ஜரி டோர் ரூம் கிட்டக்க என்ன பண்ணுறா, ஓட அந்த இடத்துல வேகமாக போகிறா, கதை கிட்ட ஓடுறா. டேஷ் டு மேக் அபவுட் when she is dragged back. ட்ராக்னாக்கா பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது. யார் மூலியமாக இழுக்கிறாங்கனாக்கா பை உமன் டூ மூலியம் அந்த இடத்துல இழுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், மேன் 4 க்னோன் லவ்லி. அப்போ மேன் 4 சவுண்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுறான், இது விட்றான், மனுவுறான். ஓன்னு சொல்லி சவுண்டாக மனுவுறான். இந்த ஸ்மால் பாய், அங்கே உள்ள சின்ன பையன், அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் மாரியேஜ். அண்ட் த லிட்டில் கேர்ள் டோர்த்தியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த பெண். அட் த டேபிள் ஸ்டார்டட் டு ஃபைட் அபவுட் த மேகசின் தே போத் வாண்ட். அங்கே உள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கனாக்க, அந்த டேபிள் உள்ள பேப்பரு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை அதில் போட்டுக்கிறாங்க. உமன் 8 உமன் 7 attempt to the separate them. அப்போ என்ன பண்ணுறா, உமன் 8ம் அப்போ பெண் 7ம் 2 பேருமே முயற்சி பண்ணுறாங்க. என்னன்னாக்கா 2 பேரும் தனித்தனியாக பிரித்து அதில் கொண்டு வருது. த்ரூ ஆல் திஸ் நாய்ஸ், அந்த டயத்தில் எல்லா விதமான சவுண்டு, அந்த இடத்துல எல்லா விதமான சவுண்டு திடீர்னு அது என்ன பண்ண, இவ்வளோ சவுண்டு இடையில நாய்ஸ். உமன் 5 இஸ் ஸ்டில் ட்ரைங் டு ஷோ த ஹர் ஃபோட்டோகிராஃப். இந்த மாதிரி சண்டையில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது உமன் 5 என்னென்ன வேலைன்னாக்க, அவள் ஃபோட்டோ காட்டிகிட்டே இருக்கா, முயற்சி பண்ணுறா. ட்ரையிங் டு ஷோ த ஃபோட்டோகிராஃப், அவளோட புகைப்படத்தை காட்டி கொண்டுகிட்டு இருக்கா. நல்லா கவனிச்சுக்கணும். இது கேரக்டர் ஞாபகம் கரெக்டாக வச்சுக்கலாம். உமன் 8 ஒரு குழந்தை அழைச்சிட்டு வருது, உமன் 7 ஒரு குழந்தை அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதில் அடுத்தது பாருங்களேன், லிட்டில் கேர்ள் இட்ஸ் மைன். அந்த பேப்பர் சண்டை போட்டு அடிச்சுக்குதுங்க, இது என்னோடது. அப்போ ஸ்மால் பாய் சொல்கிறான், மாரிஸ், நோ இட்ஸ் மைன், இது என்னோடது. ஐ சா த ஃபர்ஸ்ட், நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்போ உமன் 7 சிட் டவுன் டோர்த்தியா, உட்காரு அப்படின்னு சொன்னான். சிட் டவுன், உட்காரு. அண்ட் பி குவைட், அமைதியாரு. ஐ வில் டெல் யுவர் டேடி அபவுட் திஸ். உங்கள் அப்பாட்ட இதை பற்றி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அதில் சொல்கிறா. சொல்லிவிட்டு தென் தேர் வில் பி எ ட்ரபுள். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு தொந்தரவாக இருக்குது. தேர் வில் பி எ ட்ரபுள். ரியலி இட்ஸ் லாஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் யூ எனிவேர். நான் உனக்கு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் உனக்கு அந்த கடைசி டைம். இட் இஸ் த லாஸ்ட் டைம், இதுதான் கடைசி டைம். ஐ வில் பிரிங் யூ எனிவேர். எங்கே கொண்டு போகிறதாலும் உனக்கு இதுதான் கடைசி டைம். இதுக்கு போய் நான் எங்கேயுமே அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அதில் சொல்ல மாட்டோம். அப்போ லிட்டில் கேர்ள் சி இஃப் ஐ கேர். ஸோ நான் கவனமாக இருந்தா அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்லலாம். சி இஃப் ஐ கேர், நான் கவனமாக இருந்தா, கேர்னா கவனம்னு சொல்லுது. அப்போ உமன் 6 சொல்கிறாங்க, ஐ விஷ் சம் பீப்புள் வுட் கீப் தேர் சில்ட்ரன் அண்டர் த கண்ட்ரோல். அப்போ நான் சொல்கிறேன், உமன் 6 சொல்கிறேன், சில பிள்ளைங்களை சில மனிதர்கள் அவங்களுடைய குழந்தைய தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அப்போ உமன் 7 வெல் ரியலி, ஆமாம் உண்மை தானே அப்படின்னு அதில் சொல்கிறேன். சொல்லிட்டு அது சொல்லுவாங்களேன், இந்த அட் லாஸ்ட் த லிட்டில் கேர்ள் அண்ட் த ஸ்மால் பாய் செட்டில்டு இன்டு தர் சீட். தே ஆர் போத் ஸ்லக்கிங். அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்க 2 பேரும் உட்காந்துறாங்க.
எங்கனாக்கா அவங்கவங்க சீட்ல அந்த இடத்துல உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு தே ஆர் போத் 2 பேருமே எப்படி தெரியுமா இருக்காங்க? ஒரு சிடு சிடு சிடுன்னு இருக்காங்க. ஃப்ளக்கிங் சொன்னோம்னாக்கா சிடு சிடு கடுப்பா இருப்பாங்க இல்லையா? அது மாரி இடத்துல இருக்காங்க. அப்ப மேன் 2 சொல்றான். தேர் ஷுட் பி எ ஸ்பெஷல் வெயிட்டிங் ஃபார் ரூம் ஃபார் த சில்ட்ரன். அப்ப அந்த மனி 2 சொல்றான். ஸோ அவர் குழந்தைகளுக்காக வேண்டிய தனியா ஒரு ரூம் தனியா இருக்கு. அப்ப ஒரு இடத்துல போனீங்கன்னா தெரியும் அதுல. குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அதுபோல அந்த இடத்துல வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா ரூம் இருக்கு. வெயிட்டிங் ரூம் காத்திருக்கிறதுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு. அங்க போங்க. அப்படின்னு அதுல சொல்றான் அதுல. இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மெட்டாலிக் ஸ்க்ரீச் இஸ் ஹியர்ட் அகைன். அப்ப மீண்டும் அந்த உலோகத்தினுடைய சவுண்ட் அறுக்கிற சவுண்ட் அதுல கேட்குது. எங்கேருந்து? ஃப்ரம் சர்ஜரி ரூம்லேருந்து. ஃப்ரெஷ் ஜோப் ஃப்ரம் த வுமன். அப்ப மீண்டும் என்ன ஆச்சுனாக்க, அந்த வுமன் வந்து மீண்டும் அழுவுறா. ஸோ அதாவது சோப்புனாக்கா விசும்பி விசும்பி அழுவுதல்னு வார்த்தை சொல்றது. அப்ப வுமன் ஒண்ணு சொல்லலாம். ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட். என்னால நிக்க முடியல. ஓ ஜோ, ஓ ஜோ அப்படின்னு அதுல சொல்றா. சொல்லிட்டு அடுத்தது மேன் 4 அவன் வந்து கிரவுண்ட்ஸ் ஆனா அந்த இடத்துல அவன் முனம் வரான். இதையும் இடையில காட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இந்த ஸ்மால் பாய் சின்ன பையனா. ஸோ வாட் வாஸ் தட் நாய்ஸ் மம்மி? அப்படின்னு கேட்குறான். என்ன அதுல சவுண்டு? அப்படிங்க. வுமன் 8 சொல்றான். டோன்ட் ஆஸ்க் அவர்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத மாரிசு அப்படின்னு அதில் சொன்னான். அடுத்து மேன் 7 ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய். நான் சொல்கிறேன் சின்ன பையனே. தட் நாய்ஸ் வாய்ஸ் எ மேன் ஹேவிங் டூத் அவுட். அந்த சவுண்டு என்ன சவுண்டு தெரியுமா? நல்லா கவனிங்களேன், சிரிப்பாக இருக்கும். இந்த மேன் ஹேவிங் எ டூத் அவுட். அவன் பல்ல பிடுங்குற சவுண்டு. தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு சவுண்ட் வென் யூ ஹாவ் யுவர்ஸ் அவுட். ஸோ இந்த சவுண்டு வந்து வென் யூ ஹாவ் யுவர்ஸ் அவுட் சவுண்டு எதுனாக்கா பல்லு பிடுங்கும்போது உனக்கு பிடுங்கும்போது இந்த சவுண்டு வரும் இல்லையா? ஒன்லி மச் அதிகமாக சவுண்டு மச் லவுட் அதிகமாக சவுண்டு. காரணம் பிகாஸ் தென் இட் வில் பி இன்சைடு யுவர் ஹெட். அது காரணம் என்ன அப்படின்னாக்கா உன் தலைக்குள்ளே இருக்கு இல்லையா பல்லு, அதுதான் அந்த பிள்ளைல அது சவுண்டு அப்படின்னு அதில் சொல்லலாம். அது சொல்லிட்டு அடுத்த பாருங்களேன் உமன் செக்ஸ் வை வாட் வாட் எ திங்க் டெல் யூ ஸ்மால் பாய். நீ என்ன சொல்ற சின்ன பையனே? என்ன சின்ன பையன்ட்ட இப்படியா பேசுவீங்க? வாட் எ திங்க் டெல் டு எ ஸ்மால் பாய். என்ன சின்ன பையன்ட்ட இப்படி பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மேன் 6 டிஸ்கைசிங் ஒரு அருவருப்பு தான் அப்படின்னு அது சொல்லலாம். அடுத்தது மேன் 7 இட் வில் டூ லேட் குட் அப்படின்னு. அப்ப அந்த சிறுவனுக்கு வந்து லேட்னாக்க அந்த சின்ன சிறுவனுக்கு லேட்னாக்க சின்ன சிறுவன் அர்த்தம் அதில். குட் பாய் நல்ல பையன் அந்த சிறுவனுக்கு நல்லது தான். பிரிங் எம் அப் த ஸோ அந்த பையனுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு தான் ஐ ஆல்வேஸ் சே நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஸ்மால் பாய் ஓ மாமி டேக் மீ டு ஸ்கூல் குயிக் டேக் மீ டு ஸ்கூல். அப்போ அந்த பையன் இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு ஐயோ மம்மி என்ன ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க, ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போங்க, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ உமன் 8 டேக் யுவர் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஸோ வாட் எர்த் டூ யூ மீன்? என்ன பள்ளிக்கூடத்திற்கா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். டேக் ஸ்கூல் என்னது ஸ்கூலுக்கா அப்படின்னு அந்த பையன் அதில் கேட்டோன்னே அடுத்து சொல்கிறான் சிறுவன் பையன் ஐ ஹாவன்ட் காட் டூத் ஏக் அட் ஆல். அவன் சொல்கிறான் ஐயோ எனக்கு பல்வலியே இல்லையே, ஐ ஹாவன்ட் காட் டூத் ஏக் எனக்கு பல்வலியே இல்லையே, ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் நான் சும்மா ஒரு வேடிக்கை காட்டினேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஆஃப் ஸ்கூல். அதாவது ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஜோக் காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் மீ ஸ்கூல் மம்மி ப்ளீஸ் என்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னால் அனைவரும் அதில் என்ன பண்ணால் எவரி ஒன் லாஃப் எல்லாருமே அதில் சிரிச்சிடுறாங்க. சிரிச்சு அடுத்து பாருங்களேன் அந்த பையன் அதோட போயிட்டான். அடுத்து பாருங்களேன் உமன் 8 ஐ வில் டேக் யூ டு ஸ்கூல் ரைட்டு. அப்போ என்ன பண்ணால் அந்த பையனை ஸ்கூலுக்கு அழைச்சி போயிடுறேன் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அதில் நான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அப்போ உமன் 8 பாருங்களேன் டேக்ஸ் அ ஸ்மால் பாய் பை த இயர்னு சொன்னாக்கா காதை பிடிச்சி திருக்கிட்டு அண்ட் ட்ராக் அவுட் ஹிம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த இடத்துல போகிறா அதில். அண்ட் ஐ வில் கெட் த ஹெட் மாஸ்டர். நான் ஒன்று ஹெட் மாஸ்டர் அழைச்சி போனேன் டு கிவ் யூ குட் த்ரஷிங்ஸ். நான் என்ன பண்ணுறேன் தலைமை ஆசிரியர் அழைச்சிட்டு போயிட்டு உன்னை வந்து அடி வாங்க வைக்கிறேன் அப்படிங்க. நல்ல அடி த்ரெஷிங் சொன்னமாக்கா அடிக்கிறது, ஸ்லாஷிங் சொன்னமாக்கா அடிக்கிறது தான் அதில். பாருங்களேன் உமன் எக்ஸிட் உமன் 8 அண்ட் ஸ்மால் பாய் ஃபஸ்ட்டு 2 பேரும் வெளில போயிடுறாங்க. அந்த ஸ்மால் பாய் இஸ் யாருங்கனாக்கா கூக்குரல் இடுதல் அல்லது அழுதுகிட்டே போகிறது அப்படின்னு சொல்ல இல்லையா, அதெல்லாம் சிறுவன் சவுண்டு போட்டுக்கிட்டே அந்த இடத்துல போகிறது, அந்த இடத்துல வந்து யாழிங் சத்தம் போட்டுக்கிட்டே அந்த இடத்துல அழுதுகிட்டே அந்த இடத்துல போயிட்டு இருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு 2 பேர் கைட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு சீனாக முடிஞ்சிட்டு போங்களேன். அடுத்து பாருங்களேன் ஏ மேன் 5 ஏ லிட்டில் டிசிப்ளின் தட்ஸ் வாட் ஹி.
ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளின்னாக்கா ஒழுக்கம் கொஞ்சம் வேணும். அவனுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணணும்? ஒழுக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உமன் 5 பாருங்களேன். ஹி இஸ் ஸ்டில் ஷோயிங் ஹர் ஃபோட்டோ. அப்போ அந்த நேரத்தில உமன் 5 ஃபோட்டோ காட்டி அவ கடைசி வரைக்கும் ஃபோட்டோ காட்டிட்டே இருக்கதான் அவருக்கு வேலையே. அடுத்து பாருங்களேன் உமன் 5 திஸ் இஸ் ஒன் ஷுட் மேக் குவைட் அண்ட் இம்ப்ரெஸ் யூ. அப்போ அதில் கேட்குற அப்போ அதில் வந்து அது ஃபோட்டோ வந்து காட்டிகிட்டே இருக்கா. காட்டிகிட்டு இருக்கும்பொழுது அப்போ அந்த இடத்துல பாருங்களேன் தெர் இஸ் எ லவுட் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி. அப்போ அந்த இடத்துல வந்து சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? அந்த ஹேமரிங்னாக்கா அந்த சுற்றி உள்ள சவுண்டு அதில் கேட்குது. அப்போ உமன் 6 பாருங்களேன் எஸ் இட் டஸ். ஆமாம் 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 அதான் அப்படின்னு அதில் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸ் என்டர் த நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி. அப்போ என்ன பண்ணுறா நர்ஸ் வந்து வெளியில் அந்த இடத்துல வாராதில்ல. இப்போ வெளியில் அந்த இடத்துல வாராதில்ல. யாருனாக்கா நர்ஸ் அந்த இடத்துல வரா. அடுத்து பாருங்களேன் டென்டிஸ்ட் வாய்ஸ் ஆஃப். உள்ளார டாக்டர் வாய்ஸ் வந்துட்டு சொல்கிறாரு. உள்ளார சர்ஜரி ரூமுக்குள்ளே உள்ள சவுண்டு டாக்டர் சவுண்டு போட டூ ஹரி வேகமாக செய்யு. நர்ஸ் செவிலியர் சொல்கிறாங்க வெல் வி வில் நெவர் கெட் திஸ் ஷிஃப்ட்டு. சீக்கிரம் அந்த பார்த்து இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுறோம் மாற்ற முடியாது. வி வில் நெவர் கெட் திஸ் ஷிஃப்ட்டு இதை என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது அப்படின்னு. இப்போ நர்ஸ் வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் லெஃப்ட். அப்போ நர்ஸ் என்ன பண்ணுறானாக்க வெளியில் வந்து இடதுபுறமாக அந்த இடத்துல வெளில போகிறாதில்ல. ஸ்டேஜினுடைய ஆஃப் சைடில் அந்த இடத்துல அதில் போகிறா. அப்போ மேன் 6 சொல்லலாம் வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ கான் வெயிட். அப்போ அடுத்து அவன் சொல்கிறான்ல வரலேன் என்னாலும் அதாவது ஐ டோன்ட் திங்க் நான் நினைக்கவே இல்லை. ஐ காண்ட் வெயிட் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது. வேலைக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான். அப்போ அதில் பாருங்களேன் ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கும்பொழுது மேன் 5 சொல்கிறான் நெய்தர் ஐ கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க்கு. ஸோ என்னால் காத்திருக்க முடியாதுன்னு மேன் 6 சொல்கிறான். அப்போ அதில் மேன் 5 சொல்கிறான் நெய்தர் ஐ கேன் ஐ வில் பி வெரி லேட்டு. இப்போவே எனக்கு வேலைக்கு தாமதம் ஆகிட்டு அப்படின்னு 2 பேருமே என்ன பண்ணுறாங்கனாக்க வெளியில் போயிடுறானுங்க. ஸோ அடுத்து பாருங்களேன் ஸ்டாண்டிங் நின்றுட்டு எக்ஸிட் மேன் 5 அண்டு மேன் 6 2 பேருமே வெளியில் போயிடுறாங்க. அப்போ ஏற்கனவே 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. யாருனாக்க அந்த உமன் அந்த மேரிஸும் அந்த உமன் 8 வந்துட்டுல வெளில போகிறாங்க. அடுத்து பாருங்களேன் உமன் 6 பட் ஷூர்லி நிச்சயமாக ஆனால் நிச்சயமாக தே காண்ட் ரியலி பி யூஸிங் தோஸ் டூல்ஸ் டு டேக் த டூத். உண்மையிலே அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி பல்ல பிடுங்கிறதுக்கு அந்த மாதிரி டூல்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. அப்போ உமன் 4 யூ ஹேர்டு வாட் த மென் செட்டு. கேட்டியா அந்த மனுஷன் என்ன சொன்னான்னு? ஸோ 2 பேருமே அந்த பல்ல பிடுங்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி டூல்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளில போயிட்டாங்க அப்படின்னு அது சொன்னால் கேட்டியா அப்படின்னு இருக்கான். அப்போ உமன் 6 சொல்லேன் அண்ட் தோஸ் மென் ஹாவ் கான் டூ. அவங்க 2 பேருமே இதுக்காண்டி வெளில போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ மேன் 7 சொல்லலாம் கவர்டைஸ் கோழைகள். எவரி ஒன் ஆஃப் தம் எல்லாருமே கோழைகள். எவரி ஒன் ஆஃப் த கோழைகள்னு சொல்லிட்டு தே காண்ட் டேக் இட். என்னால் என்ன பண்ண முடியாது அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்களேன் லிட்டில் கேர்ள் அந்த சின்ன பெண்ணு டோர்த்தியா மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் ஏக். நான் சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் எனக்கு பல்வலி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஐ ஹாவன்ட் ரியலி காட் இட். உண்மையிலே எனக்கு பல்வலி இல்லை. ஐ வாஸ் ஒன்லி ட்ரைங் டு கெட் ஆஃப் த ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமே அப்படி இருக்கிறதுக்காண்டி நான் அதில் சொன்னேன் அப்படின்னு அதை சொல்கிறா. யார் லிட்டில் கேர்ள். அப்போ உமன் 7 சொல்லலாம் நான் சென்ஸ் டோர்த்தியா அப்போ சொல்லலாம் நான் சென்ஸ் சொல்லிட்டு அதில் திட்டிட்டு ஸோ முட்டாள்தனம் அப்படின்னு. யூ நோ யுவர் டீத் இஸ் ஆஸ் எ பிளாக் ஆஸ் எ கிச்சன் ரேஞ்ச். உன்னுடைய பல்லு எப்படி தெரியுமா? ஸோ இந்த அடுப்படியில் உள்ள கருப்பு இருக்கு இல்லையா அது போல் உன்னோட பற்கள் அப்படின்னு சொல்கிற அதில் யூ ஆர் ஒன்லி ட்ரைங் டு கெட் ஆஃப் த இட். நீ என்ன பண்ணுற அங்கேருந்து என்ன பண்ணுற தப்பிக்கிறது போகிற அப்படின்னு சொல்கிறேன். இந்த லிட்டில் கேர்ள் பிரேக் இன் டு த ஹால். ஸோ அந்த ஹோல்னு சொன்னாக்கா அந்த ஊழை விடுதல்னு சொல்கிறது. அப்போ என்ன பண்ணுறா அந்த இடத்துல பிரேக்ஸ் இன் டு த ஹால்னாக்கா அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. அதில் ஹோல்னாக்கா ஊழை விடுதல் இருக்கும். அப்போ மேன் 2 சொல்கிறான் ஐ கான்ட் ஸ்டாண்ட் த ஹோல் இந்த சில்ட்ரன். இந்த குழந்தை ஊழ வர்றது சவுண்டு என்னால் நிற்க முடியல. ஐம் ஆஃப் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். யார் மேன் 2 அந்த இடத்துல போயிடுறான். அதில் பாருங்க ஏற்கனவே 2 ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2 இப்போ 1 போயிருக்கான் 3. அடுத்த பாருங்களேன் ஸ்டாண்டிங் அடுத்து மேன் 3 அண்ட் ஐ காண்ட் ஸ்டாண்ட் தம் எய்தர். என்னால் என்ன பண்ண முடியல நிற்க முடியல. ஸோ ஐ எம் கம்மிங் வித் யூ நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுறேன் ஸ்டாண்டிங். மேன் எக்ஸிட் 2 and 3 யாருனாக்கா
மனிதன் 2ம், மனிதன் 3 2மே வெளியில போயிடுறாங்க. வெளில போயிட்டு உமன் 7 நவ் see what you have done Dorothea. You have chased those men away. ஸோ 2 பேருமே என்ன பண்ணிட்ட, நீ தொரத்திட்டீல்ல போல இருக்க. யூ ஹேவ் டன் நல்லா செஞ்சுட்ட. வாட் யூ ஹேவ் டன் என்ன செஞ்சிருக்க பத்தியா இல்லையா? டோர்த்தியா யூ ஹேவ் சேஸ்டு தொரத்திட்ட. யார? தோஸ் 2 men away. அவங்க 2 பேருமே வெளியில அனுப்பிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்ப லிட்டில் கேர்ள் they are lucky. அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிட்டில் கேர்ள் ஹோல்ஸ் அகைன் மீண்டும் என்ன பண்ணிட்டா, அந்த ஊழியரா அழுகுற சவுண்டு. இந்த நர்ஸ் என்டர். அப்போ அந்த நர்ஸ் என்னக்கா வெளியில வராங்க. திஸ் டைம் வித் த ஹாக்ஷா. ஸோ அந்த இடத்துல வெளியில வரும்போது எதோட வெளில வரானாக்கா, ஒரு ரம்பம் சொல்றது. ரம்பத்தோட என்ன பண்றா வெளியில வரான். அப்போ உமன் 1 ஓ ஜோ ஹி வில் நெவர் ஸ்டாண்ட் இட். ஐயோ ஜோ வந்து வெளில இருக்கான், அவனால நிக்க முடியாது. இந்த சவுண்ட் ஆஃப் சாயிங் ஆல்வேஸ் டீட் புட் ஹிஸ் டீத் ஆன் தி. ஸோ இந்த ரம்பத்தினுடைய சவுண்டு, அதாவது இந்த சவுண்ட் ஆஃப் சாயிங் ரம்பத்தினுடைய சவுண்டு கேட்டாலே புட் ஹிஸ் டூத் இஸ் எட்ஜ். அவனுக்கு வந்து அந்த பயம் வந்துருமே அப்படின்னு அதில் சொல்றா. பதட்டப்படுவானே. ஹில் டெத் எட்ஜ்னாக்கா அந்த ஓரத்தில் அர்த்தம்னாக்கா பயப்படுவானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேன் சொன்னான், திஸ் டைம் the saw will be on the edge of his tooth. அந்த ரம்பத்தை வச்சு இந்த ஓரத்தில் உள்ள பல்ல அறுக்க போறாங்க அப்படின்னு அவன் சும்மா சொல்றான். அடுத்து உமன் டோல் யூ ஹாரிபுல் அச்சமூட்டு மனிதனே அப்படின்னு அதில் சொல்றான். அடுத்து மேன் 7 சொல்றான், காண்ட் ஐ ஈவன் மேக் ஏ ஜோக். நான் ஒரு ஜோக் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான். அப்போ மேன் 8 சொல்லலாம், வி நீட் சம்திங் டு சீர் ஆஃப். சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அதில் சொல்லலாம். வி நீட் சம்திங் சீர் ஆஃப் அஸ் அப். நம்மளுக்குள்ள சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உமன் 8 சொல்ற பாருங்க. உமன் 4 ஷூர்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா ஃபார் த டென்டிஸ்ட். அதாவது இந்த வேலைகள் எது ரம்பத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாக்கா இந்த டென்டிஸ்ட், இந்த பல் மருத்துவம் வந்து பயன்படுத்துறாரு. டு யூஸ் த சா தட் லைக். இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது வந்து சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கதை நல்லாயிருக்கும். பார்ட் 4 வந்து கண்டினியூ ஆகும். அதில் பார்ட் 4ல் பார்ப்போம். அதில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.